மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். அவரோடு வேறு யார் யாரெல்லாம் மரியாதை செலுத்தி வருகிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க பிரகாஷ். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆரின் 37வது நினைவு தினம் இன்று தமிழ்நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் நினைவிடம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் தற்போது எம்ஜிஆர் நினைவிடத்துல மலர் தூவி மரியாதை செலுத்துகிறாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மரியாதை செலுத்தி வரக்கூடிய இந்த காட்சியில தான் தற்போது பார்த்து வருகிறோம். அவரை தொடர்ந்து அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே இங்கிருந்து மரியாதை செலுத்தி வராங்க. ஏராளமான பொதுமக்கள். விவசாயம் நவீனமாயிட்டு வருது. இதை பயன்படுத்திய நர்சரி பிசினஸ்ல இங்க ஒருத்தர் மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. காலை முதல் அவருக்கு எம்ஜிஆருடைய நினைவிடத்துல மரியாதை செலுத்திய வண்ணம் இருக்கிறாங்க. தொடர்ந்து அதிமுக சார்பில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்று வருகிறது. பொதுவாக மறைந்த தலைவர்களுடைய நினைவு தினத்தின் போது அதிமுக சார்பில் உறுதிமொழி ஏற்பது வழக்கமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில எம்ஜிஆருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் அதிமுக உறுதிமொழி ஏற்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தற்போது உறுதிமொழி ஏற்கக்கூடிய இந்த நிகழ்வானது நடைபெற உள்ளது. அதிமுகவை தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள், அதனுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் தொடர்ந்து மரியாதை செலுத்துவதற்காக வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.